அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நமக்கு நல்லா தெரியும், ஈஸ்டர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். ஆமென், ஆமென், ஆமென் இல்லையா? ஆமென். அவர் உயிரோடு எழுந்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய இரவு கோள்களை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ, பிரசன்ட்ல சொல்றாரு, இதோ என்ன சொல்றாரு? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நீங்க போட மாட்டீங்க ஆமென் தான், பைபிள்லயே போட்ட ஆமென் போட்டுங்க. ஆமென் என்ன? அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது, அப்படியே நடக்க கடவுது, அப்படியே முடிந்தது, நடந்து முடிந்தது. இதுக்கெல்லாம் தான் சேர்த்து ஆமென்றது வார்த்தை. அல்லேலூயா. மரித்தேன், ஆனா என்னன்னா ஆனாலும், அல்லேலூயா, மரித்தது உண்மை. ஆனாலும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நான் உயிரோடு எழுந்துட்டேன், அந்த கல்லறையில இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கு. அது எந்த காலமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட காலங்கள் வரட்டும், காலங்கள் மாறட்டும், எங்க எப்படி சூழ்நிலைகள் மாறுந்தாலும், யுகா யுகமாய் காலங்கள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும். நம்ம பிறந்து என்ன 80 வயசு, 40 வயசு, 50 வயசு, 100 வயசு, இதுதான் தெரியும். அல்லேலூயா. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துட்டார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே அவரை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு, இப்படி ஒரு தேவன் பூமியிலே வருவார், வானாதி வானங்களை விட்டு பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வந்து இருப்பார்ன்ட்டு எவ்வளவு காலங்களுக்கு முன்பாக, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் அது நிறைவேறி, இது நிறைவேறி இப்ப 2025 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. உயிரோடு எழுந்துட்டார். சதா காலங்களில்னா எப்போ? 2000 முன்னாடி இறந்தார்ல, உயிரோடு எழுந்துட்டார்ல. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை காலம் கடந்து போச்சு? பல 100 வருஷங்கள் போயிடுச்சு. 1000 வருஷம் போச்சு, 2000 வருஷம் போச்சு. இப்ப 2026ல இருக்கிறோம். 25 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அப்ப பாருங்க, சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்த தேவன் அல்ல. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. மார்க் 16:6 வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அந்த அடையாளமும் காட்டப்படுகிறது. வெச்ச இடத்தை காட்டுறாங்க. ஏற்கனவே அந்த வெச்ச இடத்தை பார்த்தவங்களுக்கு அந்த இடத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை வருகிறது, இயேசுவை தேடுகிறீர்கள். அதாவது சிலுவையில் பயப்படாதவர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்க. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நீங்க தேடுறீங்க, அந்த கல்லறையில வந்து தேடுறீங்க. ஆனா அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்க இல்லை, இதோ அவரை வைத்த இடம் இருக்கு, வந்து பாருங்க.
அல்லேலூயா. அந்த இடத்தையும் அங்கே அடையாளத்துக்கு காண்பிக்கிறாங்க. அவர் அங்க இல்ல, உள்ள வச்சாங்க. ஆனா எல்லாரும் பார்த்தாங்க, ஆனா அங்க இல்ல. சிலுவையில அறைந்த பின்பு, அவர் ஜீவனை கொடுத்த பின்பு, அந்த சிலுவையிலிருந்து அவர்களுடைய உடலை இறக்கி அங்கே கொண்டு போய் கல்லறையில வச்சாங்க. இதை நிறைய பேர் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அவர் இங்க இல்லை. ஏன் அப்படின்னா, வாசிங்க மத்தேயு, இதேதான் சொல்ல போறேன். ஆனா விதவிதமா அங்க சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 28 5ஆம் வசனம் வாசிங்க, 6ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையிலே அறையப்பட்ட அல்லேலூயா இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை. ஆனா இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இவரு வேற மாதிரி சொல்றாரு. தாம் சொன்னபடியே உயிர்த்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே அங்கே நடந்தது. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தார். ஏற்கனவே உயிரோடு இருக்கும் பொழுது பல இடத்துல பேசியிருக்கிறார். யோனாவை குறித்து வைத்து அடையாளமாய் பேசியிருக்கிறார். இப்படி நிறைய உவமைகளாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் அடிக்கப்படுவார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று பல இடத்துல உயிரோடு இருக்கும் பொழுதே பேசியிருக்கிறார். அதைதான் இங்க சொல்றாரு, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. வச்சாங்க, அந்த வச்ச இடத்துல அங்க இல்லை. ஏன்னா அங்க மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ள புதைக்கல. ஒரு கல்லறைக்கு உள்ள புதுசா வெட்டப்பட்ட ஒருவரும் வைக்கப்படாத கல்லறையில அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த கல்லறையில துணிகளால சீலைகளால சுற்றப்பட்டு அங்க உள்ள வைக்கிறாங்க. எல்லாரும் வைக்கும் பொழுது பாக்குறாங்க. பார்த்தது அங்க இருக்கணும் இல்லை, ஆனா அங்க இல்லை. எத்தனை நாள் பொறுத்து வந்தது? 3ஆவது நாள். அல்லேலூயா. 3ஆவது நாள் பணத்தை தோணுனா எலும்பு கூட இருக்குல்ல, சதைங்க கொஞ்சம் கொஞ்சம் அழுகி போய் அப்படியே இருக்கும். இருக்குமா? இருக்க இருக்கும். உலக பிரகாரமாய் நான் சொல்லுவது, ஒரு நபரை அடக்கம் பண்ணிட்டா இப்ப 3ஆவது நாளே உடைச்சி எடுத்தாங்க அப்படின்னா அந்த சரீரம் அப்படியே தான் இருக்கும். பாதி அழுகியும் அழுகாமலோ எலும்பெல்லாம் அப்படியே இருக்கும். அது பல நாட்கள் ஆகும். ஆனா இங்க 3ஆவது நாளே அங்க எதுவுமே இல்லை. அவருக்குள்ள ஜீவன் வந்து மறுபடியும் உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா. அவர் தான் சொன்னபடியே அதை நிறைவேற்றினார். ஆமென். சொல்றதை செய்யறது தான் நம்முடைய தேவன். உலகத்தான் சொல்லுவான், நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்லுவேன்னுவான். அது வேற. அல்லேலூயா. சொன்னவன் செத்துருவான் மறுநாள். அல்லேலூயா. காணாம போயிடுவான், இல்லாம போயிடுவான் ஆல் அட்ரஸ். அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, தாம் சொன்னபடியே உயிர்த்தார். இப்படி இங்க இவர் சொல்றாரா. இப்ப லூக்கால திருப்புங்க, அங்க பாருங்க. லூக்கா 24வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பு 5-6 வாசிங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இங்கே எப்படி சொல்றாருன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்க மரித்தோரிடத்துல தேடுகிறது என்ன? ஒவ்வொருத்தரும் எப்படி எந்த ஒரு கருத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டது பாருங்க. அதாவது உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? மாம்ச சிந்தை என்ன சொல்லுது? இங்கதான் வச்சிருக்கிறோம் அவர் பாடிய, இங்கதான் அவங்க சிலுவையில வச்சு உள்ள வச்சிருக்கிறாங்க, அவர் செத்து இருக்கிறாரு, இறந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கதான் பாக்குது. மாம்ச கண்ணு, மாம்ச ஆவி, இருதயெல்லாம் தேடுது அந்த இடத்துல இயேசு இருப்பாருன்ட்டு. அவர் மரணத்தை வென்றவர், அவர் ஜீவாதிபதி. அல்லேலூயா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லிட்டார். இப்ப வெளிப்படுத்தல் 1:18 வாசிச்சோமா இல்லையா?
அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இவர் என்ன சொல்றாருன்னா, உயிரோட இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்துல தேடுகிறது என்ன? ஆமென். நம்ம தேடும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுதெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கிறார், கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் என்பதை எப்பொழுதும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாயையான எண்ணம் என்னன்னா, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கிறார், எப்படியோ ஏதோ ஒரு இதுல கேட்கிறாரா என்னன்னு தெரியல, நம்மளுக்கு ஏதாவது பதில் வரல, இல்ல எதுவும் நடக்கல, நம்ம வாழ்க்கை அப்படியே சைலண்டா போயிட்டு இருக்குன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் மரித்த நிலைமையில இருக்கிறார் என்ற ஒரு நினைப்போட தான் நம்முடைய அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணம் அதுதான், பதில் வரல, ஜபத்துக்கு சூழ்நிலை மாறல, கிடைக்கல, வரல, நடக்கல, முடியல அப்படின்னும் பொழுது அவங்களுடைய தாட்டு என்ன அப்படின்னா, என்னன்னா அவர் கேட்கல, அவர் நம்மோடு இல்ல, நம்மள பார்க்கல, இல்ல அவர் எங்க இருக்காரு தெரியல, அடக்கம் பண்ணப்பட்டு நேரா போயிட்டா, இல்ல சதா காலங்களிலும் நம்மளோட தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இவர் எப்படி சொல்றாருன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்துல தேடுகிறது என்ன? செத்த இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உயிர் இல்லாத இடத்துல பார்த்துருக்க. இன்னைக்கு நிறைய பேர் உயிர் இல்லாத இடத்துல போய் நின்று கொண்டு ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. செத்தவர்கள் இடத்துல குறி கேட்கிறார்கள். இன்னைக்கு உயிரோடு இல்லாத காரியங்களிலே நின்று கொண்டு பல மணி நேரம் பேசுறாங்க, பல மணி நேரம் நிக்கிறாங்க, வேண்டுறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோட இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு, உயிரோடு இருக்கிறாரு, நீங்க மரித்தோர் இடத்துல தேடுகிறது என்ன? செத்தவன் பேசுவானா? பாப்பானா? நம்மளுக்காக நடந்து வருவானா? நம்ம வாழ்க்கையில என்னதான் செய்ய முடியும்? செத்தவங்களால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு, மரித்த ஒரு இடத்துல போய் தேடுறீங்களே, உயிரோடு இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இங்க பவுல் ஒரு வித்தியாசமா சொல்றாரு. அது இதனுடைய ஒத்து வசனம் தான் இது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. 10-11 2 தான் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படி, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி மரணத்துக்கு உள்ளாகி எலியாவை போல ஏனோக்கை போல அவர் மரித்து அதுக்கப்புறமா உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. மாம்சத்துல வந்தா மரிக்கணும், அதை நிறைவேற்றும்படி மாம்சத்துல வந்தார். அதே போல மாம்ச சுபாவத்துல, மனுஷீக சுபாவத்துல இருந்து தெய்வீக சுபாவமும் மனுஷ சுபாவமும் இணைந்து செயல்பட்டு அவர் மனுஷ தன்மையாய் ரூபம் எடுத்து மனுஷனுக்காக மனுஷனோடு உறவாடும்படி அந்த மனுஷ சரீரத்துல வந்தார். அல்லேலூயா. அப்போ மனுஷன் ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் இறக்கணும், அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் மீண்டும் நியாய தீர்ப்பு அளிப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. அப்ப மனுஷனா பிறந்துட்டாருன்னா அவர் மரிக்கணும். அல்லேலூயா. மரித்து அதற்கு பின்பு உயிரோடு எழுந்து தாம் ஒரு தேவன், ஆண்டவர், கர்த்தர் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும். அதனாலதான் மரித்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே போயிட்டு இருந்தாருன்னா, மரிக்காமையே போயிருந்தாருன்னா உலகம் வேறு விதமாய் பேசும், இல்ல வேறு விதமாய் பேசும். அதனாலதான் அவர் மரணத்துக்குட்பட்டு மரணத்துக்குள்ளாகி உயிரோடு எழுந்தார். ஏன் உயிரோடு எழுந்தார்ன்றதுக்கு விளக்கம் இங்க தெளிவா
பிலிப்பியர் எழுதின நிருபத்துல பவுல் தெளிவா சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அல்லேலூயா அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அதாவது என்னன்னா நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படி. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு 11ல, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். நானும் ஒரு நாள் மரித்தனா உயிரோட எழுந்திருக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிற அத்தனையையும் நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நம்மளும் ஒரு நாள் உயிர் தொழுவோம் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போன செத்தவனே யாரா பாங்க போறான், இருக்கிற வரைக்கும் நல்லா இருறான், நல்லா அனுபவிதான். இன்னைக்கு உலகம் அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள வந்து இன்னைக்கு இந்த உலகம் நுழைந்து விட்டதால இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, இப்படி தத்துவங்கள்லாம் நிறைய பேசி உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ளேயும் கிரியை செய்யாம உயிரோடு நாமளும் ஒரு நாள் எழுந்திருப்போம் என்ற நினைவை மழைவடித்து இன்றைக்கு அந்த பாதையில் இருந்து பிசாசு திசை திருப்பி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உண்மையா பயபக்தியா இருக்கிறவங்க ஒரு நாள் செத்தா அதுக்கு பின்பு நியாய தீர்ப்பு உண்டுன்ற ஒரு சில சத்தியம் உண்டு, தெரியும் ஒரு சில சத்தியம். அவங்களே நிறைய பேர் தடுமாறுறாங்க, கட்சியில பாத்துக்கலாம், கட்சி காலத்துல பாத்துக்கலாம், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலான்ற கேஸ் எல்லாம் கூட இருக்கு நிறைய. வயசான காலத்துல பொட்டுல போயிட்டுன்னா போச்சு, யாருக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது இல்ல. ஆண்டவருக்கு 33 வயசுல சின்ன வயசுலயே மரணம் வரும்னு இதுவா இருக்கா? இல்ல பாருங்க, அவர் இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்திருக்கலாம்ல. ஆனா என்னைக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ முன்குறிக்கப்பட்டிருக்கிறதோ அன்னைக்கு போய்தான் ஆகணும். ஆண்டவரை குறித்து முன்குறிக்கப்பட்டது, தீர்மானம் இருந்தது. அதனால அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு 33 வயசுல போயிட்டாரு. அதனால மரணம் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா உனக்கு என்னைக்கோ ஒரு நாள் வரும். ஆனா கடைசி காலத்துல பாத்துக்கலாம், வயசான காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா நாம் மரித்து உயிரோடு எழுந்திருக்க முடியாது, இயேசுடைய சாயலை தரிக்க முடியாது. இந்த உயிர் தெழுந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். நாம ஒரு நாள் உயிரோடு எழுந்திருக்கணும். ஒண்ணு அவர் வரணும், இல்லைன்னா நம்ம போனோம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில நடக்கும். அப்ப உங்களுக்கு ஒரு மரணம் வரும் என்றால் நாமும் அவரோடு உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய அந்த சாயலை உயிரோடு இருக்கும்போதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி, அதாவது எப்படி சொல்ற, அவருடைய மரணத்துக்குள் ஒப்பான அவர் மரித்த தேவகுமாரன் மரிக்காம ஏனத்தை போல போயிருக்கலாம், இல்ல எலியாவை போல போயிருக்கலாம். ஒரு மனுஷன் அவன் போயிட்டான். ஆனா இவருக்கு ஏன் அதை கொடுக்கலன்னா, இவரு மனுஷர்களை மீட்டெடுக்கும்படி எல்லாரும், வெறும் ஏனோக்கு மாத்திரம் அல்ல, எலியா மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கணும். மரித்த பின்பு அவர்களையும் உயிரோடு என்னோடு கூட கொண்டு போகணும் என்ற அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்படிதான் அவர் மரித்து உயிர்த்து எழுந்தார். இந்த சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுதை கண்டி எதுக்காக உயிர்த்தெழுந்தார் என்றால் நமக்காக உயிரோடு எழுந்தார். ஏன் அப்படின்னா நம்மளையும் ஒரு நாள் இதே போல உயிர்ப்பிக்கும்படி, கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வரும்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைவேறும்படி. ஆமென் சொல்லுங்க. நீ மரிச்சுனா உன் காலம் முடிஞ்சுனா கொண்டு போய் அடக்கம் பண்ண கட்டுவாங்க, உள்ள
கல்லறையில வச்சிருவாங்க. ஆனா ஒரு நாள் வரும், இயேசு வரும் பொழுது அந்த உயிர் தேடுதலின் சாயல் நம் மேல இறங்கும். அந்த உயிர் தேடுதலின் வல்லமை எல்லா கல்லறைக்குள்ள இறங்கும். அல்லேலூயா. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 4வது அதிகாரத்துல கடைசி அந்த 16வது வசனத்துல கடைசி வரையும் கிறிஸ்துவுக்குள், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. அவர் எப்படி உள்ள கொண்டு போய் கல்லறையில வச்சாங்களோ, அந்த கல்லறையிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்களோ அதே போல நம்மளையும் கல்லறையில வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லறையிலிருந்து நாமும் இதே போல வெளியே வருவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வரும் பொழுது உயிரோடு இருக்கிறது ஒண்ணு நம்மளா என்னன்னு தெரியல, நமக்கு பின்வரும் சந்ததியான்னு தெரியல, அதுக்கும் அடுத்த சந்ததியான்னு தெரியல, அது நமக்கு தெரியாது எப்ப வருவாரு. ஆனா வருகைக்கு உண்டான அடையாளம் இருக்கு, சீக்கிரம் வரப்போறாரு, அது உண்மை. ஆனா எப்ப வருவாருன்னு தெரியாது. ஆனா ஒருவேளை நம்ம அவர் வருவதற்கு முன்பாக மரித்துட்டோம், கல்லறையில கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா, நம்ம மரிப்பதற்கு முன்பாகவே நமக்கு நல்ல நிச்சயம் இருக்கு, என்ன கல்லறையில கொண்டு போய் வச்சாலும் அந்த கல்லறையை வைத்திருக்க முடியாது, ஒரு நாள் அது அனுப்பிவிட வேணும் இயேசுவிடத்துல. இயேசு வந்து எடுத்துக்கொண்டு போயிடுவார். அவர் எப்படி உள்ள வச்சு வெளியே வந்தாரோ அதே போல நம்மளும் ஒரு நாள் உள்ள போயிடுவோம், உள்ள வச்சுவாங்க. ஆனா ஒரு நாள் வரும், அவர் எப்படி கல்லறையை விட்டு வெளியே வந்தாரோ, அல்லேலூயா, அவரை யார் கொண்டு வந்தது? யாரும் வெளியே கொண்டு வரல, தெய்வம் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே போல நம்மளையும் ஒரு நாள் உள்ள வைப்பாங்க, வைக்கட்டும். ஆனா இயேசு வரும் பொழுது எப்படி அவர் வெளியே வந்தாரோ அதே போல அவருடைய வல்லமையால நாமும் ஒரு நாள் வெளியே வருவோம், அவரோடு கூட சேர்ந்து போவோம். அல்லேலூயா. மரித்தவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பாங்க, அதற்கு பின்புதான் உயிரோட இருக்கிறவங்க வருவாங்க. முதல்ல மரித்தவர்கள் தான், மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர் வரும் பொழுது அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல நாமும் ஒரு நாள் உயிர் தெழுவோம். அதற்குதான் அவர் உயிரோடு எழுந்த காரணம் என்ன, நோக்கம் என்ன? அவர் உள்ள வச்சாங்க, நம்மளையும் ஒரு நாள் உள்ள வைப்பாங்க. அவர் வெளியே வந்தார், அதே போல நாமும் ஒரு நாள் வெளியே வருவோம். அவர் எப்படி மகிமையின் சரீரத்துல வந்தாரோ அதே போல மாம்ச சரீரம் அந்த பூமியிலே போயிடுங்க புதைச்ச உடனே, அப்பதான் ஆவிக்குரிய சரீரம் வரும், மகிமையின் சரீரம் வரும். அந்த சரீரத்தோடு இயேசுவோடு போகும். மாம்ச சரீரத்துல கொண்டு போனாங்க, உலகத்தை மாம்ச சரீரத்தோடு வச்சு தேடுறான். மாம்ச சரீரம் உள்ள போச்சு, ஆவிக்குரிய சரீரம் வெளியே வந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமையின் சரீரம், வல்லமையின் சரீரம் வந்தது. அல்லேலூயா. அது மகா பெரிய பரிசுத்த மகிமையில் நிறைந்த வல்லமை நிறைந்தவராய் அந்த கல்லறையில் இருந்து வெளியே வந்தார். உயிரோடு இருக்கும்போது ரோமான் மார்பிலே சாஞ்சான். ஆனா உயிர் தெழுந்து வெளிப்படுத்தல, அவனுக்கு தரிசனம் ஆகிறாரு. சொத்தவனை போல ஒத்துரு காலில் விழறான். அவருடைய மகிமையை பார்க்க முடியல, அவருடைய வல்லமையை தாங்க முடியல, அப்படியே விழறான். அதே போலதான் உயிர் தெழுதலின் வல்லமை வரும்பொழுது அதே சரீரத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் அவரையும் அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, இவர் சொல்றாரு நானும் ஒரு நாள் மரிக்கணும், மரணம் வரும், அவர் மரணத்துக்குள்ளானது போல நானும் மரணத்துக்குள்ளாகி அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததற்கு தகுதியாகும்படி, இதுதான் மெயின். இன்னைக்கு இந்த பூமியில அந்த தகுதி, அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதபடியால அநேகர் கைவிடப்படுறாங்க. பூமியில பார்ப்போம், பெரிய ஆண்டவர்கள் இருக்கான், மேல போவானா என்னன்னு தெரியாது, அந்தரங்க வாழ்க்கையில தான் தெரியும். அந்தரங்கெல்லாம் அங்க வெளியரங்கமாகிடும். வெளி தோற்றத்துக்கு நல்லவன் போல இருப்பான்,
ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. இல்லையா? கல்லறை எப்படி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை நல்லா பளிச்சுன்னு புதுசா டைல்ஸ் எல்லாம் ஒட்டி மார்பிள் போட்டா கூட பார்க்கறதுக்கு வெளியே நல்லா இருக்கும், தோன்னா உள்ள பூச்சி புழுமா இருக்கும். அதே போலதான். அதனாலதான் சொல்றாரு, நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. ஏன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துல நாம் அவரோடு அரசாங்குவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு திருடனுக்கு அந்த எண்ணம் இருந்தது, ஒரு திருடனுக்கே அந்த எண்ணம் இருக்கும். அவன் சொல்றான், பார்த்தீங்களா, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துல அடியானை நினைத்துக்கொள்ள. எல்லாம் பூமிக்குரிய ராஜ்யத்தை தான் தேடினாங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, அரசாங்குவாரு, அவரு ராஜாவாக்கணும்னு பிடிச்சிட்டு போறாங்க. அவர் இங்கேயே எல்லாம் கூட இல்ல, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அது நித்தியமா இருக்கக்கூடியது. அப்போ அந்த திருடன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது உமது அடியானை நினைத்துக் கொள்ள. இன்னைக்கு அந்த சிந்தை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்ல. பல வருஷ கிறிஸ்தவர்கள், ஆனா மரித்த பின் ஒரு நாள் நம்ம உயிரோடு இருந்து போனோமே, அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம ஒரு நாள் வரும், ஆண்டவரோடு இருப்போமா, ஜீவிப்போமா என்ற எண்ணமும் சிந்தையும் இல்லாம உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும், எல்லாம் சொத்து வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ண, சரி எல்லாம் பண்ணு, ஆனாலும் இந்த ஒரு சிந்தை உனக்குள்ள இருக்க வேணும். இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போ. செத்தவனே யாருங்க பாக்குறான்? செத்தவன அந்த செத்தாதான் தெரியும். அங்க ஐஸ்வர்யவன் நல்லா ஓர் வாழ்ந்தான், நல்லா தின்னான், சம்பரமா பட்டாடை உடுத்தி கொண்டு அப்படியே மேசையில பலவித ஆகாரங்கள், சாப்பாடு எல்லாம் நல்லா ஓடுந்தான். செத்தவன் எங்க போனான்? இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிடான்னுவான். உலகம் தான் சொல்லும். இல்லையா? சாலமோன் சொல்றாரு, நான் கண் பார்த்தத ஒன்னோட விடல, எல்லாத்தையும் அனுபவிச்சேன். நான் பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும்னா முடிவு பாருங்க எப்படி போச்சு. இல்ல, இன்னைக்கு உலகம், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வழித்தொட்டி போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நீயும் இயேசுவை போல ஒரு நாள் உனக்கு மரணம் வரும், உன்னையும் கல்லறையில கொண்டு போய் வைப்பாங்க. ஆனா உயிர் கல்லறையில வைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நியமிக்கப்பட்டது உயிரோட வருமா இல்லையா என்பது நீ வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக தான் தெரிகிறது. அதுதான் பவுல் சொல்றாரு, அவருக்காக நான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன், குப்பையா என்றேன். அவர் எவ்வளவு பெரிய மனுஷங்க, பெரிய செல்வந்தங்க அவர் பவுல். அவர் படிப்பு என்ன, கமாலியலின் பாதத்துல படிச்சாரு, பெரிய படிப்பு படிச்சாரு, பெரிய சொத்துக்காக அவரு. அவ்வளத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக எப்படிங்க மறிச்சாரு? சிறைச்சாலையில இருந்து சிறைச்சேதம் பண்ணப்பட்டு மறித்தார். இந்த உயிர் தெழுந்த நாளில தெரிஞ்சுக்கணும், அவர் வரல, தாமதமாச்சுன்னா நம்ம மறிச்சிருவோம். ஆனா நம்ம உயிரோடு எழுந்துக்கணுமே, உயிரோடு அவரை போல எழுந்துக்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை 23 வாசிங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன் அறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அடுத்த வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது, கட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவிப்பின் படியேயும். அல்லேலூயா. நீ பிறந்தா ஒரு நாள் உனக்கு மரண நாள் குறிக்கப்பட்டது அந்த பூமியில வர. அது என்னைக்குன்னு தெரியாது, பிறந்துட்ட எப்படி வந்துட்டல்ல, அதே போல போய் தான் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ இங்க இருப்பேன்னு சொல்லவே முடியாது. இல்ல, அது யாருக்கும் ஒண்ணு, யாரு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் இருந்தார், பெரிய பாடகர், அவருக்கு 50 டாக்டர், அவர் வெல்த்தை கவனிச்சுக்கிறதுக்கு.
சின்ன வயசுல போட்டுன்னு போயிட்டான், தெரியுமா உங்களுக்கு? 50 டாக்டர் கூடவே இருப்பாங்களாங்க அவர் ஹெல்த்துக்கு. தும்பனா ஒருத்தர், ஒரு டாக்டர் ஏதாவது உடம்புல ஏதாவது ஒண்ணுன்னா பாக்கிறதுக்கு டாக்டர் 50 டாக்டர் பணம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா மில்லியன் கணக்கில் போறது அவனுக்கு பணம். பெரிய பாடகர் அவனுக்கு 50 டாக்டர் இருந்தாங்க. 50 டாக்டர் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவன் மரிச்சிட்டான். அத்தனை டாக்டர் என்ன பண்ண முடிஞ்சது? அவன் நல்ல வயசாய் பூர்ண ஆயுசு உள்ளவனா இருந்தா தாவீதை போல மரிச்சான். வயசாய் போய் நல்ல ஆண்டு அனுபவிச்சா மரிச்சான். போய்தான் ஆகணும். அடம் முடிய முடியாது. இங்க வேணா நீ உலகத்துல அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுங்க, அடம் பிடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இதுக்கு நீ அடமே பிடிக்க முடியாது, போய் தான் ஆகணும். ஒத்த காலில் நின்னாலும் ஒத்த காலோட போறான்னு நினைச்சு விடுவார். அந்த காலோட போய்தான் ஆகணும். பிறந்துட்டா மரித்துதான் ஆகணும். ஆனா அது என்னைக்கிட்டு எந்த வருஷம் எப்போ? அப்போ மரிச்சிட்டோம், அது வரைக்கும் வாழ்க்கை நம்மளுக்கு ஜனங்களுக்கு தெரியுது. ஆனா மரித்த பின் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் எனக்கு தெரியல. வரைக்கும் நல்லா தின்றா, நல்லா குடிடா, நல்லா சிகரெட்டை குடிடா, அதை தின்னு, இதை பண்ண, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி போடு, நல்லா போ. செத்தவனுதான் தெரியும் நீ எங்க போறன்றது. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, எல்லாம் நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டேன் நான் பார்க்காததா. பவுல் பார்க்காதான் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சேன். நாங்களும் எவ்வளவோ பார்த்தேன், நான் பார்க்காதது இல்லை, எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனாலும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி தூக்கி அடிச்சுட்டு தான் இந்த ஊழியத்துக்கு 20 வருஷமா நின்றுட்டு இருக்கிறேன். ஆமா, என்ன சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. மரணக்கட்டை அவிழ்த்து எழுப்பினார். அதான் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:3-4 வாசி. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து என்ன பண்ணாரு? அடக்கம் பண்ணப்பட்டு. இதெல்லாம் பாருங்க, அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில இதேதான். அது முன்னாடி நடத்துறாருன்னா அந்த சாயல் தான் இப்போ நம்மளுக்கு தொடருது. என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. எதுக்காக மரணம் வந்தது அவருக்கு? மரணம் எதனால வந்தது? எதுக்கு வந்தது அவருக்கு? நமது பாவங்களுக்காக அவருக்கு மரணம் வந்தது. இல்லைன்னா அவர் நேரம் அப்படியே சல்லுன்னு போயிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கே எரியாவுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறாரு, ஏனுக்கு கொடுக்கிறாரு. இவர் தேவன் கொடுத்ததே இவர் தான். அந்த ஸ்லாக்கியத்தை சர்வ ஏறி போயிட்டானுங்க 2 பேருமே. ஆனா இவர் போயிருக்கலாம், இவரு தான் அந்த ஸ்லாக்கியத்தை, இவர் தேவன். ஆனா போல எதுக்காக? ஜனங்களுக்காக. நான் குடியில போகணும், கல்லறையில போகணும், என்ன அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருக்கணும். எதுக்கு? இந்த பூமியில நான் அத்தனை பேரையும் மீட்டெடுக்கும்படி, பாவங்களில் இருந்து அவர்களை தூக்கி எடுக்கும்படி, என்னோடு நான் எப்படி உயிரோடு இருக்கிறேனே சதா காலங்களிலும் அதே போல சதா காலங்களிலும் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு அன்பின் நிமித்தம், அந்த எண்ணத்தின் நிமித்தம் தான் வந்தார். இதுக்குதான் வந்தாரு. ஏன் வந்தாருங்கிறதுக்குதான். எதுக்கு மரணம் வந்தது? ஏன் மரிக்கணும்? ஏன் அப்படியே போயிருக்கலாங்க? எதுக்கு மரணம் என்றால், நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். மரணம் எதுக்கு அனுமதிச்சார் தேவன்? இவர் மரணத்துக்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா, உன்னுடைய பாவங்களுக்காக தனக்கு மரணத்தை இந்த பூமியில காண்பித்தார் ஜனங்களுக்கு, உலகத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இல்லைன்னா அப்படியே வேற எலியாவோட போயிடலாம், சுழற்காட்டுல அக்கடியில இல்ல. ஆனா மரித்து உயர எழுந்தோடு போனாரு அப்படின்னு சொல்லுது. ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டு போன மேகம் பேச தாங்கி அப்படியே மேல போயிட்டாரு. எல்லாரும் பார்த்தாங்க, அவருடைய சீஷர்கள்லாம் நிறைவேறினது. ஆனா எதுக்காக மரணத்துக்குள்ள போனார்னா, உனக்காக, எனக்காக.
உயிரோடு எழுந்தது எதற்குன்னா அவரோடு கூட மேல போறது. மரித்தது பூமிக்குரிய காரியம், மேல போனது நித்தியத்துக்குரிய ஆவிக்குரிய காரியம். அல்லேலூயா. பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மரணம், உயிரோடு எழுந்தது அவனுடைய பிள்ளைங்க, அவருக்காக வாழ்ந்தவங்க, சாட்சியை காத்து கொண்டவர்கள், சபை ஐக்கியத்துல இருக்கிறவங்க, அவருடைய ஜனங்கள், அவருக்காக மேல. கீழே பூமியில எல்லாருக்கும், ஆனா மேல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுக்காக தான் மேல, கீழே எல்லாருக்காக. ஆனா இந்த எல்லாருக்காக வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலன்னா மேல போக முடியாது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து இன்னும் ஒரு 2-3 சத்தியம் இருக்கு. அது கர்த்தருக்கு சித்தமானா வேறொரு நாட்களிலே பார்ப்போம். ஆனா தெரிந்து கொள்ள வேண்டும், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆராதிக்க வந்திருக்கிறோம், நல்ல பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம், நல்லா சாப்பிட, புது ட்ரெஸ் போட, எல்லாம் சரிதான். ஆனா அவரை போல நீ உயிரோடு எழுந்திருக்கணும் என்பதை அறிந்து கொள். ஒரு நாள் வேற உன்னையும் உயிரோட எழுப்பணும். இதே போல உன்னையும் ஒரு நாள் வெளியில போடுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க கல்லறையில. ஆனா அடக்கம் பண்ணப்பட்ட நீ ஒரு நாள் உயிரோடு எழுந்திருக்கணும். உயிரோடு இருக்கிறத நீ இதை சிந்திக்காமல் போனால் மரித்த பின் எப்படி நீ உயிரோடு எழுந்திருப்பாய்? உன் வாழ்க்கையை ஒப்புவிடு. எதுக்கு மரிச்சாரு? உனக்காக, எனக்காக, பாவங்களுக்காக, பாவிகளுக்காக, பாவம் செய்தவங்களுக்காக மரித்தார். பாவம் அவரை மரணத்துக்குள்ளாய் நடத்தினது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் உனக்காக, எனக்காக. அவரை கட்டி வைத்திருக்க முடியவில்லை. அவர் உயிரோடு அதான் பவுல் சொல்றாரு, எப்படி ஆகிலும் நானும் மரணத்துக்குள்ளாகி, எப்படி ஆகிலும் நானும் உயிர் தெழுந்தோம். அதற்காக தான் நான் எல்லாவற்றையும் இந்த உலகத்துல நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி அவர் பின்னே வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் பவுல் தேவ பிள்ளையே. அதே போல இந்த உலக சிற்றின்பது போதும், இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாம் சரிதான். ஆனா மரித்த பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரித்த பின் ஒரு நித்தியம் இருக்கிறது, மரித்த பின் ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. உயிரோடு நீ எழுந்திருக்கணுமே, இதை குறித்து நீ உயிரோடு இருக்கிறதை சிந்தித்து வைத்தால் நாளை நீ நித்தியத்தை காண்பாய், நாளை நீ பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய். நாளை அவரோடு கூட சந்தோஷமாய் ஆடி பாடி அவரை துதித்து ஆராதிக்கும்படி, நித்தியமாய் நீ ஜீவிக்கும்படி இன்றைக்கு நீ சிந்தித்துக் கொள். நன்றியோடு துதித்தோம். தொடர்ந்து கர்த்தர் எல்லா துதிகளும் மகிமையும் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.